Good evening, ma'am. Good evening, ma. Good evening. Good evening, Pa. ka. Good evening. Good evening, Good ka. evening, ma. நேத்து நடத்தினதெல்லாம் புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் போட்டீங்களா? ஆன்சர் வந்ததா? போட்டோம்க்கா, ஆன்சர் வந்தது. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. யாருக்காவது மத்தவங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இல்லக்கா. ஓகேமா. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? நேத்தி வரலக்கா, இன்னைக்குதான் வந்திருக்கேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இருக்கேன். உங்க பேர் என்னமா? ஜீவித்ரியா மேம். ஓகே ஓகேமா. ரெகுலரா இனிமே கிளாஸ் வந்துருங்க. சரி, ஓகே. நம்ம நேத்தோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? நேத்து லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. என்னமா பார்த்தோம்? லாஸ்ட்ல வந்து A and B க்கு வந்து A என்னது B என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். வெரி குட். அது என்ன எக்ஸாம்பிளா பார்த்தோம்? எக்ஸாம்பிள் எத்தனை பார்த்தோம்? 1.2. ஓகேமா, ஓகே. ஹோம்ஒர்க் சம்ல அதே மாதிரி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படிதானே? போட்டுட்டோம்க்கா. சரிம்மா. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ நம்ம வந்து அடுத்து யூனியன் இன்டர்செக்ஷன், சேர்ப்பு வெட்டு, இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். யூனியன் சேர்ப்பு அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். வெட்டு அப்படின்னா வெட்டணும், அதாவது 2 3 சேர்ந்து இருக்கும், ஒரே நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதை வந்து தனியா வெட்டி எடுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேர்ப்பு வெட்டு. இப்போ இப்போ ஒரு பவுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பவுல் இப்ப வந்து இப்படி ஒரு கிண்ணம் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுல எல்லா பொருளையும் உள்ள போட்டு வச்சுக்கலாம். இதுவே தலைகீழ இப்படி திருப்பி போட்டா இதுக்குள்ள பொருள் போட முடியுமா? எல்லாமே கீழே கொட்டிடும். அப்படிதானே? ஆமாக்கா. அப்போ ஓகே, அப்போ இந்த டைரக்ஷன்ல இப்படி இருந்தா அதுக்கு பேரு யூனியன், சேர்ப்பு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து உள்ள வச்சுக்கலாம்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் தான் வெட்டு. ஓகேவா? அப்போ இதுல வந்து எல்லாமே கொட்டிடும், எல்லாத்தையும் வெட்டி தனியா எடுத்து வைக்கிறது. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப கேக் இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆனுச்சு. எப்படின்னா இப்போ வந்து கேக்லாம் வந்து நைஃப் வச்சு வெட்டுறது கிடையாது. கேக் இருக்குன்னா அதை எதமா வச்சு வெட்டுறாங்க? ஃபாரினர்ஸ் எல்லாம் மேக்சிமம் எதை வச்சு வெட்டுறாங்க? கத்தி வந்து நம்ம யூஸ்வலா வச்சு வெட்டுவோம். வேற ஏதாவது வச்சு வெட்டி பார்த்திருக்கீங்களா கேக்க? இல்லக்கா. இல்லையா? இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஜூஸ்லாம் இதுல குடிப்பாங்க. பாத்துருக்கேன்க்கா. இந்த கிளாஸ் வந்து இத வச்சு வெட்டுறாங்க. இத வந்து திருப்பி இத வச்சு இப்படி கேக் வெட்டுறாங்க. ஓகேவா? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற ஷேப்ல இருக்கிறத இப்படி திருப்பி இப்படி வெட்டுறோமா? அப்போ இந்த ஷேப்ல இப்படி திருப்பி இருந்தது அப்படின்னா அது வெட்டுறதுக்கு யூஸ் ஆகுது, கட் பண்றதுக்கு. அப்போ அது வெட்டு. அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆனிச்சு, அதனால சொல்றேன். அப்போ அதுவே வந்து பவுல் இப்படி இருந்துச்சுன்னா பவுல் இருந்தா எல்லாத்தையும் சேர்த்து உள்ள போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காதுல்ல? மறக்காதுக்கா. ஓகே. அப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுல உங்களுக்கு சம்ஸ், இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் எடுத்திருக்கேமா, நீங்க தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் மீடியம் புக் பாத்துக்கோங்க. அக்கா என்ன இங்கிலீஷ் மீடியம் புக்கு காமிக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. நான் நேத்தே சொல்லிட்டேன், ரெண்டும் ஒண்ணுதான். பேஜ் நம்பர் அக்கா. இதோ எடுத்துட்டேமா கரெக்டா.
ஓகே தானே? பேஜ் நம்பர் எத்தனைல இருக்கு? 11ஆ? 11ஆமா? 5. 5ல இருக்கா? ஓகே. இதோ எனக்கு இங்க 11 காமிச்சது, அதனால சொன்னேன் நானு. சரி, ஓகே. சரி. இப்போ நேத்து நம்ம பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லெஸ் தென் கிரேட்டர் தென் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெஸ் தென் கிரேட்டர் தென். கேள்விப்பட்டிருக்கோம்க்கா. லெஸ் தென்னா எப்படி இருக்கும், கிரேட்டர் தென்னா எப்படி இருக்கும்? லெஸ் தென்னா எல் மாதிரி இருக்குக்கா. வெரி குட். கிரேட்டர் தென்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். வெரி குட், சூப்பர். அந்த எக்ஸாம்பிள் தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க. எல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? எல் மாதிரி இருந்தா நம்ம லெஸ்ஸுக்கு ஸ்பெல்லிங் LESSஆ? லெஸ் தென். அப்போ அந்த லெஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், அப்ப எல் ஷேப்லயே இருக்கும், இதே மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு லெஸ் தென். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கிரேட்டர் தென். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு பேரு லெஸ் தென், இதுக்கு பேரு கிரேட்டர் தென். யார் யார் வந்திருக்கீங்கன்னு அப்படியே உங்க நேம் மென்ஷன் பண்ணிருங்கம்மா. நேமும் ஊரும் போடுங்க. கமெண்ட்ல அப்படியே நேமும் ஊரும் போடுங்க. மெசேஜ் இருக்குல்ல அதுல. டெய்லி வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலையா அதை பண்ணிடுங்க. இனிமே நான் வந்து சில பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். யாராவது நீங்க லீடரா எடுத்துக்க வேண்டியதான். ஒரு மாசமும் ஒருத்தவங்க. இப்ப எப்படின்னா, ஹோம்ஒர்க் பாக்குறது ஒருத்தவங்க, ரெகுலர் மானிட்டர் பண்றது ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க. ம், பண்ணலாமா அது மாதிரி? யார் என்ன எடுத்துக்கிறீங்க? வைஷ்ணவி, நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் மானிட்டர் பண்ணிடுங்கம்மா. ஓகேவா? வைஷ்ணவி, ஓகே. யார் ஹோம்ஒர்க் மானிட்டர் பண்ண போறீங்க? ராதிகான் ஐடியில இருக்க உங்க நேம் என்னம்மா? குபேரன், நீங்க பாக்குறீங்களா? அக்கா, சொல்லுங்கம்மா. மானிட்டர்னு சொன்னீங்கல்ல, அப்பனா என்னோட பேரையும் பாக்குறேன். பாக்குறேன்க்கா. எல்லாருமே உங்களோட பாக்குறீங்களா குபேரன்? ஓகேப்பா, இருங்க ஒரு நிமிஷம். வைஷ்ணவி, நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாரும் இந்த மாதிரி நேம் போட்டுருவாங்க, அந்த நேம் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா குரூப்ல வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டு விட்டுருங்க. நீங்க ஓகேக்கா. எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. இன் கால் மெசேஜஸ்க்கு போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க எழுதிட்டுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். போயிட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே குரூப்ல போடுங்க, அவ்வளவுதான். அதுல யார் நேம் போட்டிருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்தவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எழுத ஓகேக்கா. வேண்டாம். ஓகே. குபேரன், என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து யாரெல்லாம் கரெக்டா ஹோம்ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நேம் நோட் பண்ணி போடணும். ஓகேவா? நீங்க கிளாஸ் முடிஞ்சுட்டு அடுத்த நாள் கிளாஸ் வரத்துக்குள்ள நிறைய பேர் ஹோம்ஒர்க் போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் ஹோம்ஒர்க் போட்டிருக்காங்களோ அவங்க பேரை மட்டும் எழுதி குரூப்ல போட்டுடணும். ஓகே? ஓகேக்கா. ஓகே. இப்போதைக்கு நீங்க பொறுப்பு, அது மாதிரி அவங்க இப்போதைக்கு பொறுப்பா இருக்கட்டும். அப்புறமா நான் மாத்துற மாதிரினா நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. அது மாதிரி நீங்களும் கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணணும், நீங்களும் கரெக்டா டெய்லி வந்துடணும். அது நீங்க 2 பேரும் பொறுப்பா இருக்கணும் இப்போதைக்கு. அப்ப மத்தவங்கள ஓகேக்கா. நாங்களாம் பரவாயில்லையேக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நான் சொன்னேன். அப்புறமா நீங்க எல்லாம் ஆக்டிவா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நான் பொறுப்பு கொடுத்துட்றேன். சரி, சரிம்மா. ஓகே. ஓகே, லெஸ் தென் கிரேட்டர் தென் பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்னாலும் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நேத்து பார்த்தோம்ல, ஏன்னு ஒரு செட் இருக்கும், அதுல வந்து இப்போ 1 2 3 அந்த மாதிரி இருக்கும், பின்னு ஒன்று இருக்கும், அதுல சில வேல்யூஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கிராஸ்லாம் கண்டுபிடிச்சோம். ஆனா இனிமே எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து 10th படிக்கிறீங்க, ஓகேவா? அதனால நீங்க குட்டி பிள்ளைங்க கிடையாது. குட்டி பிள்ளைங்களா இருந்தா டைரக்டா இந்த மாதிரி 1 2 3 அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அந்த க்ளூவை வச்சுட்டு அதுல இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் போடணும். இப்போ இங்க பாருங்க,
ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன படிச்சோம்? பிளாங்ஸ் டு. வெரி குட். பிலாங்ஸ் டு. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். வெரி குட்மா. கேபிட்டல் என். சித்ரா ஐடியில இருக்கவங்க பேர் என்னமா? அனு மேம். அனு. ஓகே சூப்பர். ஓகே, இன்னைக்கு தான் கிளாஸ் வந்திருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகேமா. ஓகே சரி. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். இதுக்கு பேர் சச் தட். ஓகேவா? சச் தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேவா? சச் தட். இப்போ இதுல இருந்து இப்போ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இனிமே பார்க்க போறோம். 1 லெஸ் தென், இப்படி சிம்பிள் வந்தா லெஸ் தென் நமக்கு தெரியும். 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. இதுதான் நான் படிச்சு காமிச்சிட்டு இருக்கேன். எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்கேதான் இருக்கு. ஓகேவா? ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குட்டியா இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணிக்கோங்க, நீங்களே ஜூம் பண்ணிக்கலாம். A equal to x belongs to capital N such that 1 less than x less than 4. இப்படிதான் நமக்கான கொஸ்டின். இதை வச்சு நம்ம A என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? அதுல எக்ஸ்னு ஒரு டேம் இருக்குமா? மியூட் பண்ணிக்கோங்கம்மா. எக்ஸ்னு திருவுன்ற ஐடியில இருக்கீங்களா? மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அனு நீங்களும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகேம்மா. சரி, இப்போ எக்ஸ் வந்து எதுல இருந்து எடுக்கிறோம்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்? 1ல இருந்து. 1ல இருந்து 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், நமக்கு தெரியும். இப்போ இதுல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் 1ல இருந்து 4க்குள்ள இதுக்குள்ளதான் இருக்கும். அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்மா இருக்கும்? 1ல இருந்து 4க்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு? 1 2 3 4. வெரி குட். 1 2 3 4. ஆனா இங்க நமக்கு லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்திருந்தா அந்த நம்பர் இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்திருந்தா இந்த 1 நம்ம எடுத்துக்கணும். ஆனா இங்க 1 லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவல் வரல. இந்த ஈக்குவல் வரல அப்படின்றதுனால நம்ம இந்த 1 எடுத்துக்க கூடாது. ஓகேவா? 1க்கு அடுத்த நம்பர் 2, அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி 2க்கு அப்புறம் 3 இருக்கு. 4 எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாது? வெரி குட். ஈக்குவாலிட்டி இல்ல. சூப்பர். ஈக்குவாலிட்டி இருந்தா அந்த நம்பரையும் எடுத்துக்கணும். ஈக்குவல் இல்ல அப்படின்னா அந்த நம்பர் எடுத்துக்க கூடாது. அதுக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4 அப்படின்னா அந்த ஈக்குவல்னா அந்த 4யும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அங்க கீழே கோடு இல்ல அப்படின்னா அந்த நம்பரை நம்ம எடுக்க கூடாது. அதுக்கு உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்ப இதே மாதிரி நான் இப்போ சும்மா நான் எழுதி காமிக்கிறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். இப்போ 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 7. 3 less than x less than or equal to 6. 3 less than or equal to x less than 4. Next 3 less than or equal to x less than or equal to 7. இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட்க்கு சொல்லுங்க. இதுல என்னென்ன ஆன்சர் வரும்? 4 5 6 4 5 6 7. 4 5 6 7 வருமா? நல்லா பாருங்க. 7 வராது. 7 வராது. ஓகே சூப்பர். இந்த நம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. 4 5 3 வருமா? வராதுக்கா. வராது. ஏன்னா அங்க கீழே கோடு இல்ல. அப்ப 3 விட்டுறணும். அப்ப 4 5 6 வருமா? வரும்க்கா. வரும். ஏன்னா அங்க கீழே கோடு இருக்கு. அப்ப அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த டைம் சொல்லுங்க. 3 அக்கா ஸ்கிரீன் விட்டு வருதுக்கா. ஸ்கிரீன் என்னமா? வராதுக்கா. இல்ல ஸ்கிரீனு 4 குட்டியா இருக்கா? விட்டு வருதுக்கா. சரியா வர மாட்டேங்குதுக்கா. அப்ப நீங்க ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வந்து ஜாயின் பண்ணி பாக்குறீங்களா? ஓகேக்கா. ஒரு டைம் கட் பண்ணிட்டு வெளில போயிட்டு உடனே உள்ள வந்துருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் கரெக்டா வந்துரும்.
ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேக்கா. ஓகே, இதுல சொல்லுங்கம்மா. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 4. இதுல என்னென்னமா வரும்? 4 வராதுக்கா, 3 4 மட்டும் வராது. அப்ப வரும்க்கா. 3 மட்டும். வெரி குட். இந்த டேர்ம் சொல்லுங்க. 3, 4, 5, 3 6, 4 5 6 7 7. வெரி குட். 7 வரும், எல்லாமே வரும். ஓ, ஓகே, அவ்வளவுதான். அப்ப இது உங்க எல்லாருக்குமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சம் கூட உங்க புக்லயே இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது புக்ல இல்ல, அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மற்ற சம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே நோட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்க்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. மத்தவங்களாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம்க்கா. சுகன்யா ஐடியில இருக்கவங்க பேர் என்னம்மா? என்னப்பா? பூஜாக்கா. பூஜா. எழுதிட்டீங்களாமா? நான் எழுதுறேன்க்கா. எழுதுங்க எழுதுங்க. தேஜாஸ்ரீ எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டு இருக்கான்க்கா. எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகே, எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேக்கா. எழுதியாச்சுல? ஓகே, ஃபாஸ்டா எழுதுங்க. சரி, ஓகே. இந்த டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்ப பி பாருங்களேன். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்பனா இந்த சம்முக்கு நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க ஒரு டைம். 2 3 2, 3. 2 3 மட்டும் போதுமா? சரி, 2 3. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா குபேரன்? ஸ்கிரீன் நல்லா வந்துருச்சாப்பா? மைக் மியூட்ல இருக்குப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பி பாருங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து வரும்? 0. 0. வெரி குட். 0ல இருந்தே வரும். அப்ப 0 1 2 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதுல நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்மா வரும்? 0, 1 வரும்க்கா. வெரி குட். 2 வருமா? வராதுக்கா. வராது. ஏன்னா அங்க கீழே கோடு இல்ல. சொன்னது யாரு? ஸ்ரீநிதிக்கா. ஸ்ரீநிதி. வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். சரி, எல்லாருக்கும் புரிஞ்சதுல? புரிஞ்சுதுக்கா. ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சி பாருங்க. சி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இதுல எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதுல எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 3யை விட கம்மியா உள்ள நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3யை விட கம்மியா உள்ளது அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 1, 2 வரும்க்கா. வெரி குட். அவ்வளவுதான், 1, 2. அவ்வளவுதாம்மா. இப்போ ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதை பாருங்க ஒரு டைம். இது கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லக்கா. ஓகே, இருந்தா உடனே சொல்லுங்க. இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்மா இது. இது ஓகே. கண்டிப்பா மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. பப்ளிக்ல வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு மிட் டர்ம் இதெல்லாம் வைக்கிறாங்களே, அதுல எல்லாம் கண்டிப்பா இந்த சம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் ஆனது. இதே மாதிரி உங்களுக்கு பயிற்சியிலயும் இருக்கு. இதை நல்லா கேர்ஃபுல்லா ஒரு சம் கத்துக்கிட்டாலும் ஒழுங்கா கத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் இருக்கு இதுக்கு. இதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பயிற்சி கணக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா?
சரி, அப்ப பயிற்சி கணக்கு சொல்லி தர மாட்டீங்களாக்கா? அப்படி கிடையாது, எல்லா சமமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். போட முடிஞ்ச சம்ம நீங்க போட போறீங்க, போட முடியாத சம்ம நான் சொல்லி தருவேன். ஓகே தானே? ஓகேக்கா. ஓகேம்மா. இப்போ ஏபிசி 3 கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த எப்படி படிக்கணும்லாம் நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இந்த டைம் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் அப்படியே போட்டு காட்டுறேன். எனக்கு இப்போ வந்து ஏ என்னன்னு சொல்லுங்கம்மா. ஏயோட வேல்யூ என்ன? வேல்யூவே சொல்லிடுங்க. 2,3 ஓகே, 2,3 பி 0,1 1 சி 1,2 ஓகே. என்ன கண்டுபிடிக்கணும்? 1,2. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னம்மா? A into B union C is equal to A into B union A into C கா. ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, நான் இன்னும் எழுதலையே. நான் எழுதுற மாதிரி சொல்லுங்களேன். A into B ஏ கிராஸ் பி union ஏ கிராஸ் சியா? கரெக்டா? தப்புனா சொல்லுங்க, நானே எழுதிட்டு இருக்கேன் சும்மா. இங்க என்ன வரும்? தப்புக்கா. என்ன ஃபர்ஸ்ட் வரும்? A போட்டு இன்டு போட்டு அதுக்கப்புறம் B யூனியன் C பிராக்கெட்டோட போடணும்க்கா. அப்ப நீங்க எனக்கு ஒழுங்கா அதுல உள்ள மாதிரியே சொல்லிருங்க, ஒன்னொன்னா நான் எழுதிக்கிறேன். A கிராஸ் பிராக்கெட் போட்டு B யூனியன் யூனியன் C ஈக்குவல் is equal to A into B bracket union A into C. இது ஃபர்ஸ்ட் இப்ப முடிச்சுக்குவோமா? சரி, இல்லைன்னா செகண்ட் சொல்லிருங்க, இந்த சைடு போட்டிருக்கோம். A cross C. இப்ப யூனியன் பார்த்தது அப்படியே இன்டர்செக்ஷன்ல போடணுமா? கரெக்டா? வெட்டில எழுதணும். A cross கரெக்டான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா? கரெக்ட். ஓகே, சரிம்மா. இப்போ எப்பவுமே நமக்கு ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்லாம் நான் அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும். BODMAS இப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. எந்த கணக்கு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பி ஃபார் பிராக்கெட், அடைப்புக்குறி, பிராக்கெட்ல உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆர்டர், அடுக்குகள், பவர்ஸ் ஏதாவது இருந்தா சால்வ் பண்ணணும். அடுத்து டி ஃபார் டிவிஷன், வகுத்தல் ஏதாவது இருந்தா சால்வ் பண்ணணும். அடுத்து மல்டிபிள், அடுத்து அடிஷன், சப்ராக்ஷன். அதாவது அடுக்கு, ஆர்டர்னா பவரு, டிவிஷன்னா வகுத்தல், எம்னா மல்டிபிளிகேஷன்னா பெருக்கல், ஏனா அடிஷன் கூட்டல், எஸ்னா சப்ராக்ஷன் கழித்தல். ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் நம்ம எப்பவுமே சம் சால்வ் பண்ணுவோம். இதை சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நமக்கு இந்த இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. இது வந்து LHSன்னு சொல்லுவோம், இது வந்து RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுன்னு இருக்கு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எதை பண்ணணும், சால்வ் பண்ணணும் சொன்னேன் நானு? பிராக்கெட்ல உள்ளது. பிராக்கெட்ல உள்ளது. அப்ப பிராக்கெட்ல பி யூனியன் சி இருக்கு, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். B யோட வேல்யூ வந்து 0 1. யூனியன் இருக்கா? யூனியன் போட்டுக்கோங்க. C யோட வேல்யூ 1 2. சேர்ப்பு அப்படின்னா சேர்த்து எழுதணும், யூனியன்னா சேர்த்து எழுதணும். 2 டைம் வந்தாலும் ஒரு டைம் எழுதணும், அவ்வளவுதான். சரியா? நம்பர்ஸ் 2 3 டைம் இருந்தாலும் ஒரு டைம் எழுதினா போதும். அப்போ 0 1 2 அவ்வளவுதான். இங்கே ஒரு 1 இருக்கு, அதை நம்ம திருப்பி எழுத வேணாம், ஏற்கனவே எழுதிட்டோம், முடிஞ்சிருச்சு. யூனியன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணுமா? ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதாவது பி சேர்ப்பு சி. இப்ப ஏவோட வேல்யூ என்ன? கொஸ்டின்ல 2 3 2 3 அதை எழுதிக்கணும். இங்க நெக்ஸ்ட் கிராஸ் இருக்கா? கிராஸ் போடுங்க. நெக்ஸ்ட் பி யூனியன் சி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து எழுதணும், ஏன்னா இதான் பி யூனியன் சி. 0, 1, 2. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் எழுதியாச்சா? இப்போ நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் நேத்தியே பார்த்தோம். கார்டீசியன் பெருக்கல்னா என்னன்னு நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இதுல நம்ம இப்ப சம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இப்ப எழுதுவோமா? இப்ப என்ன சொல்லியிருக்கேன், ஒன்னு எழுதும் போதும் சேர்த்து எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிட்டா 2, 0. அப்புறம் 2 கூட 1,
2 கூட 2 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 இங்க இடம் இல்ல, அதனால நான் கீழே எழுதிக்கிறேன். 3,0 3,1 3,2 கரெக்டா? இந்த ஒரு டேம் எடுத்து ஒரு டேம் கூட பெருக்கலாம் வேணாம், சும்மா பக்கத்துல எழுதி வச்சா போதும். அதான் பண்ணிருக்கோம். பிராக்கெட் ஓபன் பண்ணா பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து 1, அதாவது LHS சைடோட வேல்யூ. இது வரைக்கும் புரியுதா? புரியுதுக்கா. புரியுதா? சரிம்மா. ஓகே, இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த RHS சைடு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? RHS சைடு என்ன இருக்கு பாருங்க. RHS அங்க என்ன இருக்கு? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இதுதான் நம்ம கொஸ்டின்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை வந்து இந்த பிராக்கெட் நம்ம எடுத்துப்போம். A கிராஸ் B. A ஓட வேல்யூ சொல்லுங்க. 2,3 கிராஸ். இங்க கிராஸ் இருக்கு, கிராஸ் போட்டுக்கிட்டேன். B ஓட வேல்யூ என்ன? 0,1. சரி, இப்ப நான் கேக்குறவங்க ஆன்சர் சொல்லுங்க. பவின் ஐடியில இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்களா? ஒன்னு அப்படியே கிராஸ் பண்ணி சொல்லுங்க. 2,0. நெக்ஸ்ட் 2,1. நெக்ஸ்ட் 3,1. 3,0. நெக்ஸ்ட் 3,1. வெரி குட், வெரி குட். ஓகே, முடிஞ்சிருச்சு. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் A கிராஸ் C. இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். A ஓட வேல்யூ 2,3 உங்களுக்கு தெரியும். C ஓட வேல்யூ என்னமா? 1,2. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து கிராஸ் பண்ணி எழுதணுமா? இங்க எழுதுறேன் இருங்கம்மா. ரொட்டேட் ஆனா போயிருமா? அது வேற பயமா இருக்கு. அந்த ஸ்கிரீன் இன்னும் எனக்கு கிடைக்கலமா, அதனாலதான் நான் இதுல எழுதிட்டு இருக்கேன். நேத்து சொன்னல, அது நான் சார் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால எடுக்க முடியல. சரி, நீ இதுல எழுதிக்கலாம்னு எழுதிட்டேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன், அப்பதான் அழியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கு அப்பாடி. ஓகே, இப்போ கிராஸ் பண்ணி சொல்லலாமா? யார் சொல்றீங்க? நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. 2,1 ம் 2,2 ம் 3,1 ம் 3,2. வெரி குட். அனுவா உங்க பேரு? சாரி ஸ்ரீநிதிக்கா. ஸ்ரீநிதி. ஓகே. ஓகே, வெரி குட் ஸ்ரீநிதி. சரி, தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட் இப்ப A கிராஸ் பியையும் யூனியன் A கிராஸ் C இதான நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். பாருங்க, ஏன் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? ஏன்னா A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், அது கூட யூனியன் A கிராஸ் C எல்லாமே நமக்கு வேணும்ன்றதுனால கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச A கிராஸ் பியையும் A கிராஸ் C இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். இது ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். இந்த டேம் தான் A கிராஸ் B, இது வந்து A கிராஸ் C. அப்படியே சேர்த்து எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இதுல உள்ள எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். 2,0 2,1 3,0 3,1 எல்லாத்தையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இங்க பாக்குறோம். இதுல ஆல்ரெடி எழுதுனது இருந்ததுன்னா எழுத வேணாம். 2,1 ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்ப அதை வேணாம். 2,2 இன்னும் எழுதல, அப்ப அதை எழுதிக்கலாம். 3,1 எழுதிட்டோம், வேணாம். 3,2 எழுதல, அப்ப அதை எழுதிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2. இது RH சைடோட வேல்யூ. இப்ப இதுவும் அதுவும் ஒன்னான்னு பாக்கலாமா? பாத்துக்கோங்க. 2021 3031 2232 இதேதான் அங்கேயும் இருக்கான்னு பாப்போமா? 202122303132 அதேதான் இங்க இருக்கு. இடம் மாறி இருக்கலாம், ஆனா அதே வேல்யூ தான் இருக்கு. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரெண்டும் ஈக்குவல் தான். LHSம் RHSம் சமம். LHS ஈக்குவல் டு RHS. அதாவது அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணுமா? ஓகேவா? A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து எழுதணும். எழுதி நிரூபிக்கப்பட்டது. இங்கிலீஷ் மீடியம்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு தமிழ் மீடியமா இருந்தா எழுதணும். ஓகே,
இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இப்போ நம்ம இதை மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு 2.5 மார்க் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க. இவ்வளோ நேரம் போட்டமேக்கா இதுக்கு போய் ஒரு 5 மார்க் கூட கொடுக்க கூடாதா அப்படின்னா இதுக்கு 1/2 மார்க் தான், 2.5 மார்க் தான். சரியா? ஏன்னா நமக்கு இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்செக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க, வெட்டு வச்சு கேட்டிருக்காங்க. இப்ப இதை கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதே யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. போடலாமா? இப்ப திருப்பி நான் ஃபர்ஸ்ட் இதுல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் இந்த சைடு. அதுல பி இன்டர்செக்ஷன் சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ 0 1. ஒரு டைம் எழுதும் போதுமே பி என்ன அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? டைரக்டா கொஸ்டினை பார்த்துட்டு பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் எனக்கு தெரியும் 1 ஆன்சர் அப்படிலாம் எழுதக்கூடாது. நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரா போட்டாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு போட தெரியும், ஆனா நீங்க அப்படி போட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ப்ராப்பரா எழுதும் போது எல்லா ஸ்டெப்பையும் போட்டு எழுதுங்க. ஓகேவா? பி எழுதுங்க, இன்டர்செக்ஷன் போடுங்க, சி 1 2. இப்ப ரெண்டுத்துக்கும் வெட்டுனா என்ன சொல்லியிருக்கேன்? பொதுவானது. ஓகேவா? ரெண்டுத்துலயும் பொதுவா இது இருக்கு, காமனா என்ன இருக்கு? காமனா என்னவா இருக்கு இதுல? 0, 1, 2. அது வந்து நீங்க சொல்றது யூனியன் சேர்த்து எழுதுற சொல்றீங்க. நான் வந்து இப்ப வெட்டு கேக்குறேன். 1. வெரி குட். 1. ஏன் 1னா இப்ப நம்ம இந்த சம்ல பார்த்தோம்ல 0 1 வந்து 2 டைம் இருக்கு, வேணாம் ஒரு டைம் போதும் அப்படி நீங்க எழுதணும்ல. அங்க வேணான்னு விட்டதுதான் இங்க ஆன்சரே. 2 டைம் இருக்கியா, நீ தான் ஆன்சர் அப்படின்னு எடுத்து இங்க எழுதுறோம். ஓகேவா? அப்போ 1 தான் 2 இடத்துலயுமே இருக்கு, அப்ப அதுதான் இங்க ஆன்சர். ஓகேக்கா. ஓகே. இப்போ வந்து இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு கேக் பீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பர்த்டேல 2 ரவுண்டா கேக் பீஸ். இப்போ நீங்க ஒரு 10 பேர் போயிருக்கீங்க, அவங்க வந்து 10 பீஸ் தான் வெட்டி இருக்காங்க. ஓகேவா? கேக்க 10 பீஸா வெட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 எடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் 5ல நீங்க நிக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. இப்ப திருப்பி அடுத்த 5 எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க அந்த சைடு போயிட்டீங்க, அந்த சைடு போய் நின்னுட்டீங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து திருப்பி 5 எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டே வரும்போது நீங்க ஒண்ணு எடுத்துக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிடைக்காம போயிருது. அப்ப ஐயோ நம்ம கரெக்டா தானே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. யாரா அது இங்கேயும் வாங்கினது அங்கேயும் வாங்கினது அப்படின்னு தேடும் போதுதான் அந்த ஆள் நீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, ரெண்டுத்துல யாரா அது அப்படின்னு கண்டுபிடிச்சு எடுக்கிறோம்ல, அதுதான் வெட்டு. ஓகேவா? அந்த பர்த்டே கேக் வெட்டணும்ல, அந்த கேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப வெட்டி எடுத்துட்டு வந்தது அதுதான் இங்க நமக்கு காமனா இருக்குல்ல, அதுதான் இதுக்கு ஆன்சர். இங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்கப்பா உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சேர்ப்புன்றதுல எல்லாருக்கும் கொடுத்துடுறாங்க. ஆனா இங்க வெட்டுல வந்து அப்படி கிடையாது, அவங்கள்ட்ட பீஸ் இல்ல, அதை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அப்ப காமனா உள்ளது மட்டும் தனியா எடுத்துடுறாங்க. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இங்க இந்த பி யூனியன் சி, சாரி பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏன்னா இதுக்காக தான் இதை நம்ம கண்டுபிடிச்சோம். பிராக்கெட் உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை மட்டும் தனியா எழுதணும். அடுத்து இதையும் எழுதிக்கிறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 2 3. கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, வேல்யூ நமக்கு தெரியும் 1, அதுதான் எழுதணும். இது ரெண்டுத்துலயும் காமனா ஏதாவது இருக்காமா? சரி, இப்ப காமன் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்? கிராஸ் தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் உங்களுக்கு தெரியும், கார்ட்டீசியன் பெருக்கல் தெரியும்ல உங்களுக்கு. அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி சொல்லுங்க. 2,1 3,1. வெரி குட். 2,1 3,1 அவ்வளவுதான். சூப்பர். இப்போ இதுதான் நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். அங்க நம்ம 1 2ன்னு வச்சுக்கிட்டோம்ல, அதனால இங்க 3ன்னு வச்சுப்போம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ் அதுல என்னென்ன இருக்கு? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துலயும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுவும் கண்டுபிடிக்கணும், இதுவும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே இது கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், அதனால திருப்பி திருப்பி கண்டுபிடிக்க வேணாம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை பார்த்தே ஆன்சர் எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2, 0 3 2,1 3,0 3,1 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2,1 கண்டுபிடிச்சிருப்போம். 2,2 நானே பார்த்து எழுதிடுறேன். 3,1 3,2 கரெக்டாமா? ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். காமனா உள்ளது கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி வெட்டு
இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. யாருலேருந்து சவுண்டு கேக்குது, மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இப்ப ஏ இது ரெண்டுத்துக்கும் காமனான டேர்ம்ஸ் எழுதணுமா? நீங்க வந்து எழுதும் பொழுது இந்த ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அடுத்து வெட்டு போடுங்க, அடுத்து ஏ கிராஸ் சி எல்லாமே எழுதிதான் எழுதணும். நானா இப்போதைக்கு டைரக்டா பார்த்து இதுல என்ன இருக்கோ பார்த்து எழுதிக்கிறேன். நீங்க ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? எழுதி எழுதுங்க. இப்ப இது ரெண்டுத்துலயும் பொதுவானது இங்கேயும் 2,1 இருக்கு, 2,1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. வேற என்னமா காமனா இருக்கு? 3,1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ரெண்டுத்துலயுமே இதுதான் பொதுவா இருக்கு. அப்ப இந்த பொதுவானது தான் ஆன்சர். 2,1 3,1. இதை நான் 4th equation வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு வந்து 3rd equation 4th equation ஒரே மாதிரி தாமா இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ என்ன இதுல இருந்து தெரியுது? 3 = 4, LHS = RHS. இதை மட்டும் எழுதக்கூடாது, இந்த டேம் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C அப்படின்றது A கிராஸ் B வெட்டு தமிழ்ல. ஓகேவா? A கிராஸ் C இதற்கு சமம், நிரூபிக்கப்பட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அந்த மாதிரி எடுத்து எழுதணும். இங்கிலீஷ் மீடியம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட், தமிழ் மீடியம்னா நிரூபிக்கப்பட்டது அப்படின்றத கரெக்டா எடுத்து எழுதணும். இது எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேளுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அக்கா எனக்கு ஒரு டவுட் இருக்குக்கா. கேளுங்கம்மா. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரோம் லெட்டர் ஒண்ணு நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கல்ல, ஆமாம்மா. ஃபர்ஸ்ட்ல உள்ள சமன்பாடு 1, அடுத்ததா சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கல்ல. ஆமாம்மா. அப்ப அதுக்கு அடுத்துதான் அடுத்தது சால்வ் பண்ணும்போது அதுல 3 தான் எடுத்துக்கணுமா? திரும்பி 1ன்னு எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், அது உங்க விருப்பம். நான் உங்களுக்கு புரியணுமேன்னு இருக்கா 1 2னா, ஏன்னா இது ஒரே சம் தான், இது வேற வேற கணக்கு கிடையாது. ஓகேவா? ஒரே சம்ல 2 பார்ட்டா கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது நீங்க 1 2 3 4ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இல்லக்கா நான் இந்த சம்க்கு 1 2ன்னு வச்சுக்கிறேன், இந்த சம்க்கு 1 2ன்னு வச்சுக்கிறேனாலும் ஓகே, உங்க விருப்பம் தான். ஆனா கரெக்டா எடுத்து கீழே எழுதிக்கணும். ஓகேக்கா. ஓகேவா? மேக்சிமம் ஒரே சம் கண்டினியூவா இந்த மாதிரி வந்தா 1 2 3 4 அந்த மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட். சரியா? ஓகேமா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யூனியன் இன்டர்செக்ஷன் சேர்ப்பு வெட்டுனா என்னன்னு தெரியுதாமா? தெரியுதுக்கா. ஓகே. வேற யாராவது இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாக்கா. உங்க பேருமா? உங்க பேர் என்ன? அத மட்டும் சொல்ல மாட்டோம்க்கா. சரி ஓகே. எல்லாருமே உங்க நேமும் ஊரையும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் போடுங்க போதும், ஊரு கூட வேணாம், மாவட்டம். ஏன்னா மத்தவங்களுக்கும் தெரியாதுல. மனோஜ் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க, மனோஜ் வெள்ளப்பள்ளம் நாகப்பட்டினம். ஊரு அது மாதிரி பிரீத்தியும் கரெக்டா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி குபேரன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க சேர்த்து போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி ஓகே. இந்த சம் பாருங்க, இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. யாராவது ஏதாவது பாத்துட்டு வந்திருக்கீங்களா கேக்குறதுக்கு சொல்றதுக்கு? கொஸ்டின் ஏதாவது பாத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னனே, பண்ணலாம் அந்த மாதிரி. யாராவது ஏதாவது பாத்திருக்கீங்களா? சரி, நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கொஸ்டின் பாத்துட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா, இந்த சைடு புலி சிங்கம் இது மாதிரி இருக்கும், அந்த சைடு கொஞ்சம் பேர் இருக்காங்க, நடுவுல ஒரு போட் இருக்கு, இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்தா புல்ல சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது மேக்ஸ்ல ட்ரிக்கியா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு வாங்க. யோசிச்சுட்டு வாங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், இல்ல விடுகதை எது வேணாலும் கேட்கலாம், பாட்டு பாடலாம், ஸ்டோரி சொல்லலாம், கவிதை சொல்லலாம், ஸ்பீச்னாலும் பேசலாம், உங்க விருப்பம். ஒரு 5 minutes டெய்லி
நீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மட்டுமே பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்க எல்லாரும் பேசுங்க, அதான் எனக்கு வேணும். ஓகேக்கா, அப்படியாவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகேக்கா. ஓகே. முன்னாடி இந்த செகண்ட் பேட்ச், இது வந்து நீங்க 6th பேட்ச் படிக்கிறீங்க. செகண்ட் பேட்ச்ல ஒரு பையன் இருப்பாங்க. அந்த பையன் வந்து நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க வந்து மைக் ஆன் பண்ணி ஏதாவது கவுண்டர் கொடுப்பாங்க. அது வந்து கிளாஸ் வந்து என்டர்டெயினா போறதுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க காமெடியா. அது மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல திறமையான பசங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவேன். நீங்க எல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்களே. குபேரன் எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு ஆனா பேசுனீங்க, வெரி குட். எல்லாரும் பேசுங்க சரியா? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே உங்க பக்கத்துலதான் உட்காந்து கவனிக்கிறாங்க. எல்லாரும் பதில் சொல்லும் போது நீங்களும் பதில் சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைக்க இல்லைன்னா உங்களுக்கும் பேசணும்னு ஆசை இருக்கும்ல, பேசுங்க. யாரும் வந்து திட்ட போறது இல்ல, அடிக்க போறது இல்ல. சரி, டான் கருணைலம் சொன்னேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்கட்கிழமையில இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த சம் ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகேக்கா. ஓகே, கீழே கொஞ்சம் பார்க்கணுமா? ஓகேக்கா. இதோட கண்டினியூஷன் கொஞ்சம் இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. எந்த டவுட்டும் இல்லக்கா. ஓகேமா. கஸ்தூரின்னு ஐடியில இருக்கீங்களா? உங்க பேர் என்னமா? துர்காஸ்ரீ. துர்காஸ்ரீ. ஓகேமா. நீங்க இன்னைக்குதான் கிளாஸ் வந்திருக்கீங்களா? நேத்து நான் வரல, நெட்வொர்க் ப்ராப்ளம்னால. சரி சரி, ஓகேமா ஓகேமா. சரி, ஓகே. எல்லாருக்கும் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதே மாடல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்குமா, பயிற்சியில இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த மாடலை மட்டும் வச்சு சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல நடத்தினது அதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். இப்ப நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களால எந்தெந்த சம்ஸ் போட முடியும் பயிற்சியில பாருங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் புக் பாத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் புக் பாத்துக்கோங்க. உங்க விருப்பம். சொல்லி கொடுத்த கான்செப்ட் வச்சு என்னால இந்த சம் எல்லாம் போட முடியும் அப்படின்னா எந்தெந்த சம் உங்களால போட முடியும்? 1வது கணக்காப்பா? என்ன சொல்றீங்க? 4வது கணக்கு. 4வது கணக்கு. ஓகே, 4. ஆல்ரெடி நீங்க 1ம் 3ம் ஹோம்ஒர்க் போட்டுட்டீங்க. 5ம் போட முடியும். 6வதும் போட முடியும்க்கா. 6வதும் போட முடியும். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இது 2 கூட நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க இந்த சம் போடுங்க. இந்த 6வது கணக்க மட்டும் போட்டீங்கனாலே உங்களுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். அதனால மாடலுக்கு வேணா ஒரு சம் போட்டுக்கோங்க. அதாவது ஹோம்ஒர்க்கா சொல்றேன். எல்லாத்தையும் போடுறதுக்கு லேட் ஆகும். 7ல நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்கம்மா. செகண்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுல இந்த மைனஸ் வச்சிருக்கு. அது நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் இது சொல்லித்தரேன். 7th சம் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு போட வேணாம், நான் சொல்லி கொடுத்துறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம் நீங்க ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்க. இதுல என்னம்மா ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ரெண்டுத்துக்குமே பிக்யூ தான்க்கா. வெரி குட். ஏவும் பிக்யூ, பியும் பிக்யூ, அந்த மாதிரி எடுத்து போடணும். இது ஒரு மாடல். இப்போ பி வந்து எம்டி செட், நல் செட் நேற்று சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது எம்டி, வெற்று கணம். இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் என்ன வரும்? வெற்று கணத்து கூட இதை கிராஸ் பண்ண ஆன்சர் என்னமா வரும்? வெற்று கணம் தான். எம்டி செட் அதே தான் வரும். சரியா? அப்படியே போட வேண்டியதான். பி கிராஸ் பி. ஏன்னா நான் சொன்ன ஷேர் பண்றது. ஏன்னு ஒருத்தவங்க வந்து கடைக்கு போயிட்டு இந்த திங்ஸ் வாங்கிட்டு வரீங்க, பீன்றவங்க இந்த சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, 2 பேரும் ஒரே கூடையில போட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி சொன்னேன்ல. அப்போ ஷேர் பண்ணும்போது பீன்றவங்க ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க தங்கச்சியா இருந்தாலும் ஒண்ணு கூட கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க காசு பத்திரமா வச்சுக்கிட்டாங்க, ஒண்ணுமே வாங்கல. அப்ப உங்களுக்கு எதுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஷேரே பண்ண மாட்டீங்க. நேற்று சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா.
அதேதான். அப்ப ஒண்ணுமே இங்க ஷேர் பண்ண தேவையில்லைன்னும் போது எம்டி செட்டாவே தான் இருக்கும். ஓகேவா? அப்ப பி கிராஸ் பினாலும் அது ஒண்ணுமே இல்லை, எம்டி செட் அப்படியே தான் எழுதுவீங்க. வெற்று கணம் அப்படியே எழுதுவீங்க. ஏ கிராஸ் ஏ போடுறதுப்ப போட்டிருக்கலாம். ஏ கிராஸ் ஏனா ஏயோட வேல்யூவை 2 டைம் எழுதி போடுவீங்களா, அது எப்பவும் போல போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஹோம் போட்டீங்க, இருந்தாலும் நான் சும்மா சொல்றேன். செகண்ட் சம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 அது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா இதை நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டா. அதே மாதிரி 6த்துக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன் இந்த டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் நீங்க இதை போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2வும் 6க்கும் நான் வந்து ஹிண்ட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஹோம்ஒர்க் போட்டுருவீங்க. மத்தது ஈஸி தான். ஏபிசிடி என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, சரி. இப்ப பயிற்சி சரி எக்ஸாம்பிள்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இல்லைன்னா பயிற்சியில அந்த சம்க்கு க்ளூ எப்படின்னு சொல்லித்தரேன். பயிற்சியில சரி எக்ஸாம்பிள்ல வேற கணக்கு இருக்காமா? எடுத்துக்காட்டுல வேற கணக்கு இல்ல. அவ்வளவுதான். ஓகே, அப்ப நான் இதுவே சொல்லி கொடுத்துறேன். அக்கா அப்ப ஹோம்ஒர்க் என்னது? இதோ சொல்றேம்மா. ஹோம்ஒர்க் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நான் சொல்றேன். எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கனாலும் உங்களுக்கு டைம் ஆகும். நான் சொல்ற ஒரு சம் மட்டும் கூட போடுங்க. ஏன்னா உங்க ஸ்கூல்லயும் நிறைய ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான். இல்லக்கா டைம் இருக்கு நான் போட்டுருவேன்க்கா, மேக்ஸ்ல எனக்கு டைம் போறதே தெரியாதுக்கா, நான் போடுறேன்க்கா சொல்லுங்கக்கா அப்படின்னா நான் சொல்ற எல்லா சமையும் கூட போடுங்க. நீங்க இன்னைக்கு எது ஹோம்ஒர்க் ஆக்சுவலா போடணும் அப்படின்னா, 2வது கணக்கு போடணுமா, 4 போடணும், 5 போடணும், 6 போடணும். இந்த 4 கணக்குமே போடணும். இதுல வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 6வது கணக்குல ஏதாவது ஒரு சம் மட்டும் கூட போட்டுக்கோங்க. 6ல மொத்தம் 3 டிவிஷன் இருக்குல்ல, அதுல ஏதாவது 1 மட்டும் போட்டா போதும். சரியா? அது மாதிரி நீங்க இதுல வந்து திருப்பி கண்டுபிடிக்க வேணாம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதே தான் திருப்பி யூஸ் பண்றாங்க பாருங்க. பி கிராஸ் சி இது மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அதே தான் வருது. அதனால அதுவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்த்துக்கோங்க. 3 கணக்கு போட முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா இதுல ஏதாவது ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. சரி, இப்ப செகண்ட் சம். லெட் ஏ 1 2 3 ஏன்றது 1 2 3 கொடுத்துட்டாங்க. பீன்றது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் such that x is a prime number less than 10. அதாவது x அப்படின்றது 10ஐ விட குறைவாக உள்ள பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் வேணா உங்களோட புக் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 10ஐ விட குறைவான பகா எண்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பகா எண் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாமா? பிரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்க்கா. என்னமா? தெரியும்க்கா. சொல்லுங்க. 1 வகுப்படும். வெரி குட். வைஷ்ணவிக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நீங்க ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்தீங்க. கரெக்ட் தானமா? ஆமாக்கா. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இது எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்னா 1ஆம் வாய்ப்பாடுல வரும், அப்படி இல்லைன்னா 2ஆம் வாய்ப்பாடு 1 டேபிள் இல்லைன்னா 2 டேபிள்ல வரும். இப்ப 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது 1 டேபிள்ல வரும், இல்லைன்னா 3 டேபிள்ல வரும். வேற எந்த வாய்ப்பாடுலயுமே வராது. 6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது 1ஆம் வாய்ப்பாடுல வரும், 2ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 3ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 6ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். இப்ப 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது வந்து 1 2 4 5 3 எழுதிட்டேமா. 5 வந்து 1 5 இந்த மாதிரி. இப்போ இப்ப 2 அப்படின்ற நம்பர் 1ஆலையும் தன்னால அப்படின்னும் போது இட் செல்ஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். 2னா 2ஆம் வாய்ப்பாடுல மட்டும் வரும். 3 அப்படின்னா 1ஆம் வாய்ப்பாடுல வரும், இல்லைன்னா 3ஆம் வாய்ப்பாடுல வரும். 5ன்றது 1ஆம் வாய்ப்பாடுல வரும், இல்லைன்னா 5ஆம் வாய்ப்பாடு அதே வாய்ப்பாடுல வரும். 4 எடுத்துக்கிட்டா 1ஆம் வாய்ப்பாடுல வரும், 2ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 4ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். எக்ஸ்ட்ராவா ஒரு வாய்ப்பாடுல வருது. 6 எடுத்துக்கிட்டா 1 2 3 6 அந்த மாதிரி நிறைய வாய்ப்பாடுல வருது. அப்போ எந்தெந்த எண்கள் 1ஆலையும் அதே வாய்ப்பாடாலையும் அதே டேர்ம்லயும் வருதோ வகுப்படுதோ அதை வந்து பகா எண் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா நமக்கு 10 விட கம்மியா இருக்கிற பகா எண்கள் என்னென்ன இருக்குன்னா 1ன்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாதுமா. அது பொது காமன். அதை வந்து எதுலையுமே நம்ம சேர்க்க முடியாது. சரியா? இப்போ 1 விட்டுருங்க. அப்ப 1 தவிர்த்து பாக்கி என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 5
5 7 7. வெரி குட். வேற நம்பர்ஸ் வராது. அவ்வளவுதான். இந்த 4 நம்பர் தான் இப்ப பின்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஏவும் தெரியும் பியும் தெரியும். அப்ப இதை வச்சு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டு கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிருவோம்க்கா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பில வந்து இதை வந்து பென்சிலால அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் வச்சுருந்தா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோட் ஒன்று உங்களை போட சொல்லியிருக்கேன், அதுல எழுதிக்கோங்க. பயிற்சி எடுத்து எழுதி அதுல 2ன்னு போட்டு இந்த கணக்கு எழுதிருங்க. நெக்ஸ்ட் சொல்லி தரட்டா? 2 3 5 7 அதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. அதை வச்சு சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சம். 6ல இந்த மாதிரி நமக்கு வந்து நம்பர்ஸா டைரக்டா கொடுக்காம வேர்டிங்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுல ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஹோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இதுல எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. 2ஐ விட குறைவானது. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா. எனக்கு ஸ்கிரீன் விட்டுட்டு வருதுக்கா. நான் 2-3 வாட்டி வெளில போயிட்டு வந்துட்டேன்க்கா. மத்தவங்களுக்கு அப்படியாம்மா இருக்கு? இல்லக்கா. இல்லக்கா. இல்ல. அப்போ உங்களுக்கு தான்ப்பா ஏதோ கொஞ்சம் நெட்டு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க உட்கார்ந்து கவனிக்கிறீங்க? நான் வீட்டுக்கு வெளில தான் கவனிக்கிறேன். வீட்டுக்கு வெளில தான் கவனிக்கிறீங்க. என்ன சிம் வச்சிருக்கீங்க? சிம் ஜியோக்கா. ஜியோ. அங்க மழை வருதா? மழை இல்லக்கா. காத்தடிக்குதாம்மா? சரி. உங்களுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குன்னா ஒரு விஷயம், வீட்டுக்கு வெளியில இருந்து கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா சிக்னல் எங்க ஜன்னல் கிட்ட எந்த இடத்துக்கிட்ட கிடைக்குதோ அங்க உட்காந்து கவனிங்க. செகண்ட், காலையில இருந்து நெட்டை யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட் இப்போ இருக்காது, அதனால கூட பிரச்சனை வரும். செகண்ட். தேர்டு வந்து உங்க சிம்முக்கு அங்க நெட்டு கிடைக்கலன்னா அதனால கூட பிரச்சனை வரும், பாத்துக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த போன்ல ஏதாவது போன் கால் வந்துச்சுன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த 4-5 விஷயம் இருக்குப்பா. இப்போதைக்கு நீங்க வந்து கவனிங்க. இப்ப முடிஞ்சிடும் கிளாஸ். நாளைக்கு வரும்போது நெட்டு தீக்காம அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? இப்போ 1.5 GB போடுறீங்கன்னா ஒரு 1/2 GB வேணா காலி பண்ணிக்கோங்க. 1 GB அப்படியே வச்சுக்கோங்க. அம்மாயிட்ட சொல்லிடுங்க யூஸ் பண்ண ஓகேக்கா. வேணான்னு. போன்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகேக்கா. ஓகே ஓகே. இல்லக்கா, போன்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, ஓகேப்பா. அப்ப நெட்டு தான் ஏதாவது காலியா இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. நாளைக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்க சிம்ல தான் பிரச்சனை. உங்களுக்கு அந்த சிம்முக்கு அங்க நெட்டு கிடைக்கலன்னு அர்த்தம். நாளைக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நாளைக்கு செக் பண்ணுவோம். ஓகேக்கா. ஓகேப்பா. சரி சரி. இப்போ 6th சம் நான் சொல்லித்தரேம்மா. 6ல வந்து ஹோல் நம்பர் சொல்லியிருக்கேன், முழு எண்கள் வரும். அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் கேட்கறவங்க பதில் சொல்லுங்க. எக்ஸ் வந்து லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஐ விட குறைவான எண்களை எடுத்துக்கணும். திவ்யா சுரேஷ்னு ஒரு ஐடியில இருக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? திவ்யா சுரேஷ்னு இருக்கீங்களா? தப்போ ரைட்டோ எதுனாலும் சொல்லலாம், அதனால நீங்க பயந்துகிட்டு அன்மியூட் பண்ணாம இருக்க கூடாது. திவ்யா சுரேஷ் ஐடியில பேசுறீங்களாமா? இருக்கீங்களா? திருவாசகன்னு ஒரு ஐடியில இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்களா? உங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் கேட்க மாட்டேன். பிரியங்கா ராஜேஷ் ஐடியில இருக்கீங்க, நீங்க சொல்றீங்களா? சரி, தேஜாஸ்ரீ நீங்க சொல்லுங்கம்மா. ஏக்கு வந்து 0-1க்கா. வெரி குட். வெயிட் பண்ணுங்க. 0-1. ஏன் 0-1? ஏன்னா டபிள்யூ அப்படிங்கிறது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2ஐ விட கம்மின்னும் போது 0-1 எடுத்துக்கிறோம். வெரி குட். நெக்ஸ்ட், nன்றது நேச்சுரல் நம்பர். அப்போ 1 2 அப்படிதான் எழுதுவோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 1 less than x less than or equal to 4 அப்படின்னா என்ன நம்ம எடுத்துப்போம்? தேஜாஸ்ரீ சொல்லுங்கம்மா. 2 3 4க்கா. 2 3 4. வெரி குட். 2 எடுத்துக்கலாம், 1 எடுக்க கூடாது. 2 3 4 எடுத்துக்கணும், ஏன்னா கீழே கோடு போட்டிருக்கு. வெரி குட். ஓகே. கவின் ஐடியில இருக்கீங்களா? கவின் இருக்கீங்களாப்பா? கவின்
சரி, அழகுலட்சுமி ஐடியில் இருக்கீங்களா, நீங்க சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. ஓகேம்மா. ஐயோ, அங்க ஒண்ணுமே இல்லையே. சரி இருங்க, அங்க சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கம்மா, அதை பார்க்காம நான் உங்கள்கிட்ட வர கேட்டுட்டேன். சரி, இது நம்ம சொல்லிடுவோம். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னா என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? அக்கா புரியல, முதல்ல சொல்லுங்க. நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் தான்க்கா. ஓகே. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது கணம்னா கியூப்னு அர்த்தம். இப்போ 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ என்ன வரும்? 8. ஏன்னா 2 × 2 × 2 ஒரு நம்பரையும் 3 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். 2 2 4, 4 கூட 2 பெருக்குனா 8. அந்த மாதிரி 1ல இருந்து 8க்குள்ள வரக்கூடிய கன எண்கள் எதுன்னு கேக்குறாங்க. அப்படின்னா 1 8 தான் வரும். சரி, இது கூட விடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு. உங்களை கூப்பிட்டதுக்காக ஏதாவது கேட்கணுமே பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. சரி இருங்க, நானாவே உங்களுக்கு ஏதாவது கேட்கட்டா இல்ல வேணாம்ல? கேட்கணும்னா கேளுங்கக்கா. கேட்கணும்னா கேளுங்கக்கா. கேள்வி நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இருங்க வா. x belongs to w such that x less than 4 அப்படின்னு வச்சுக்கோ. அப்பனா என்னென்னமா வரும்? 0 1 2 3. வெரி குட், சூப்பர். 0 1 2 3. வெரி குட்மா, வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, அவ்வளவுதான், இது மட்டும்தான். இப்ப நான் வந்து உங்களுக்கு 7 நாளைக்கு பார்த்துக்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அது ஃபுல்லுமே நான் தான் உங்களுக்கு சொல்லி தரணும், அதனால அது வேண்டாம். சரி, இப்போ இது வரைக்கும் நான் ஒரு என்ன நம்ம சம் கொடுத்துருக்கேன்? 2 4 5 6. இது 4. இது 4 இருக்குமா? உங்களுக்கு எந்தெந்த சம்ஸ் எல்லாம் போட முடியுமோ அதை மட்டும் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புறீங்களா? ஓகேக்கா. அனுப்புறோம்க்கா. ஓகே, குபேரன் நீங்க பாத்துக்கோங்க. எல்லாருமே உங்க பேர் எழுதி கீழே அனுப்பணுமா? உங்க பேரோட போட்டு அனுப்புங்க, ஏன்னா எங்களுக்கும் தெரியாதுல்ல யார் யார் என்னென்ன நேம்னு. உங்க பேரோட சேர்த்து அனுப்புங்க. சரி, ஓகேக்கா. ஓகே. நாளைக்கு வரும்போது அனுப்பணுமா? என்னம்மா? அட்ரஸும் சேர்த்து அனுப்பணுமா? அட்ரஸ்லாம் வேணாமா? அட்ரஸ் வேணாம், உங்க பேர் மட்டும், பேர் மட்டும் போதும். ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, நாளைக்கு வரும்போது எல்லாருமே உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் படிச்சுட்டு வரீங்களா? ஓகேக்கா. மறக்காம எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் மட்டும் படிச்சுட்டு வாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கையும் எழுத சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கையும் ஆப்ஷனோட எழுதிக்கோங்கம்மா. புதுசா வந்தவங்களும் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும். செகண்ட் லெசன் எழுதும் போது 16ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுல ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னா 30 வரும். தேர்ட் லெசன் எழுதும் போது 31. இது மாதிரி கண்டினியூவா எழுதணும், சரியா? இது மாதிரி உங்க புக்ல இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கையும் ஆப்ஷன் 4 இருக்குன்னா 4 ஆப்ஷனோட சேர்த்து எழுதிக்கோங்க. ஆனா அதுல ஆன்சரை டிக் பண்ண கூடாது, ஓகேவா? இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை ரெடி பண்ற மாதிரி, திங்கக்கிழமைக்குள்ள ரெடி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க 1 மார்க். நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், போட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரணும், ஓகே? 3 ஒர்க் கொடுத்துருக்கேன். நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் உண்டா? இல்லக்கா. இல்லக்கா. உண்டுக்கா. உண்டு. ஓகே. கொஞ்சம் பேருக்கு இல்லாதவங்க எல்லாம் எல்லா கணக்குமே போட்டுடலாம். இருக்கிறவங்க உங்களுக்கு டைம்க்கு ஏத்த மாதிரி சம்ஸ் போட்டுக்கோங்க, ஓகே? ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பை, குட் நைட்மா. தேங்க்யூக்கா. பாய் பாய், தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ. சொல்லுங்கம்மா.